நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா மற்ற ராசிக்காரர்களை விட மீனராசிக்காரர்கள் அதிகமாக இந்த குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விதமான கவலையோடு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கே அதிபதி, அதை மறந்துடக்கூடாது. இப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருந்தார். அதாவது 2ஆவது வீட்டில் செவ்வாயோட வீடான மேச ராசியில் தனம், வாக்கு, குடும்பம் இதை குறிக்கக்கூடிய இடத்துல. ஏற்கனவே 7.5 சனியில் விரயசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஜென்மத்தில் ராகு இருக்கார், சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே இருக்கீங்க. அப்போ உங்களோட ராசிக்கு சனி பகவான் சரியில்லை, உங்களோட ராசிக்கு ராகு சரியில்லை, உங்களோட ராசிக்கு கேது சரியில்லை. அதாவது 7ல் கேது கலத்திர ஸ்தானத்தில் குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது, கூட்டு தொழிலில் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது, நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இதை தான் கேது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகு ஜென்மத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு உடம்பில் பிரச்சனையை கொடுப்பாரு. நமக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலும் கூட நமக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நம்மளை அடிக்கடி யோசிச்சுட்டு மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருப்பார். சர்ப்பதோஷத்தோட பிடி அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவாகவே இறுகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்படி தான் சர்ப்ப கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் 7.5 சனி ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா இருந்த ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானோட அமைப்பு தான். அதாவது 2ஆவது வீட்டில் இருந்தார் இல்லையா, காசு பணத்தை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். என்ன கஷ்டம் வந்தாலும் ஏதோ வேலைக்கு போகிறேன், சம்பளம் வருது, 10 ரூபா நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கடன் வாங்க வேண்டியதில்லை, வாங்கினா கூட அடைச்சி போடலாம், அப்புறம் மாதிரி தான் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ குரு பகவான் ராசிக்கு 2ஆவது வீட்டிலேருந்து 3ஆவது வீட்டுக்கு போயிடுறாரு. அதாவது சகோதர ஸ்தானத்துக்கு குரு பகவான் போயிடுறாரு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் சகோதரர்களை நினச்சி நமக்கு கொஞ்சம் வருத்தம் அதிகமாகவே இருந்திருக்கும். நம்ம தான் இப்போ ஒன்றும் நேரம் சரியில்லை அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம்னா நம்ம கூட பிறந்ததெல்லாம் நம்மளை விட கஷ்டப்படுது. 10 ரூபா நம்ம கொடுத்து உதவுற மாதிரி தானே இருக்குது, அது ஓட்டேருந்து பாவமாக இருக்கே நம்ம பார்க்குறதுக்கே. அப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறது இப்போ லேசாக மாறும். ஆனால் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது லேசாக உட்காரும். அதாவது விரயத்தில் சனி இருந்துட்டு விரயத்தை கொடுத்தாரு, தனத்தில் குரு இருந்துட்டு தனத்தை கொடுத்தாரு. அந்த இடத்த விட்டு இப்போ குரு போயிடுறதால விரய செலவுங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் வரத்து அப்படிங்கிறது நின்று போகுது. அப்போ எதுலேயுமே சிக்கனத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள், எதையுமே திட்டம் போட்டு வாழக்கூடியவர்கள், ஒரு பட்ஜெட் போட்டு வாழக்கூடியவர்கள், வாழ்நாள் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் உழைச்சதுக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு கொஞ்சம் ஓஞ்சு போய் தன்னம்பிக்கையை இழந்து உட்கார போகிற நேரமாக தான் இது இருக்க போகுது. நான் சும்மா உங்களை பயமுறுத்தணும், உங்களை அச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரல.
இப்போ குரு பகவான் வந்து தனத்தை விட்டு கிளம்பி போகிறார் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான நேரம் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும், வருத்தப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு பலன் இருக்குது, அதை நாம் மறந்துட முடியாது இல்லையா? அதனால் தனத்தை விட்டு குரு பகவான் போயிட்டாரேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, லாபத்தை குரு பகவான் பார்க்குறாரு. இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விதத்தில் நன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது நாம் இன்னொருத்தர்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ லாபத்தில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது செய்கிற வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்வோம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. போதும், இன்னொருத்தனுக்கு நான் காலங்காலமாக பண்ண அடித்தேன், ஆனால் ஒரு நல்லது கெட்டதுக்கு லீவு கேட்டால் கூட தரமாட்டேங்கிறாங்க, அப்பப்போ நான் ஒரு அடிமை தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படி நினச்சவங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேற்பட்டவங்க, ஒரு 35 வயசை நெருங்கினவங்க எல்லாமே போதும் வேலை செஞ்சது, இனிமேல் நாம் ஒரு சொந்த தொழில் பார்ப்போம், ஒரு வண்டி கிண்டி வாங்கி ஓட்டிக்கிட்டு இருப்போம், இல்லைனா ஒரு கடையை போடுவோம், ஒரு டீ கடை போடுவோம், பொட்டி கடை போடுவோம், நமக்கு தெரிஞ்ச எதையோ ஒன்று செய்வோம் அப்படின்னு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதாவது தொழிலாளிகள் முதலாளிகளாக மாறக்கூடிய ஒரு நேரம், அப்படி ஒரு யோகா அமைப்பும் இதில் இருக்குங்கிறத நம்ம மறுத்தர முடியாது. இதோட குரு பகவானோட பார்வை ராசிக்கு 7, 9, 11 இந்த மீன் வீட்லேயும் விழுவுது. அப்போ 7ல் குரு பார்வை விழுவும்போது தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கூட்டு தொழில் செய்யலாம், ரொம்ப அற்புதமான நேரம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கூட்டு தொழில் செய்யும்போது மேசராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் இவங்களோட சேர்ந்து கூட்டாக தொழில் பண்ணிங்க அப்படின்னா தொழில் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை விழுவுது அப்படிங்கும்போது பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம், பூர்வீக சொத்தில் ஒரு கடை போட்டு பொழைச்சிக்கலாம், இல்லை பூர்வீக சொத்தை ஒரு பகுதியை விற்றுவிட்டு அதை வச்சு 10 ரூபா தொழில் தொடக்கலாம் அப்படின்னு செய்யலாம். தந்தையாரை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுதுங்கும்போது தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் இருக்குது. அதே நேரத்தில் கடை வாங்கி முதலீடு போடாதீங்க. நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கா, 10 ரூபாயை வச்சு என்ன தொழில் செய்ய முடியும்? 50 ரூபா இருக்கா, 50 ரூபாயை வச்சு என்ன தொழில் செய்ய முடியும்? இப்படி தான் முடிவு எடுக்கணும். நான் 10 போடுறேன், நீ 10 போடுறேன்னு 2 கூட்டாளியை வேணால் சேர்த்துங்க, அதில் தப்பு கிடையாது. ஏன்னா நேரம் நல்லா இருக்குங்கிறப்போ கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். அதுமாரி பூர்வீக சொத்தில் ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அது வில்லங்கள்லாம் இப்போ நீங்கிறோம். பூர்வீக சொத்து ஒன்று சும்மாவே கிடக்கு, பழைய வீடு ஒன்று பாலடைஞ்சு போய் கிடக்கு, அதை பார்க்குறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அது ஏதாவது இடித்து போடலான்னா அதுக்கு ஒன்றும் நேரம் வரல. இப்படி நினச்சவங்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ள அந்த பூர்வீக சொத்தை ஏதோ இடித்து போட்டு வானம் பார்த்த பூமியாக போட்டுவோம், அப்புறம் பார்த்துக்குவோம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கட்டடம் கட்டுவோம், இல்லை ஒரு நல்ல விலை வந்தால் கொடுத்துருவோம். இந்த மாதிரியான சிந்தனை அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பகவானோட பார்வை லாபஸ்தானத்தில் விழுவுதுங்கும் போது காசு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பஞ்சம் இல்லாமல் கடைசி நேரத்துலையாவது கிடைச்சிரும். எந்த ஒரு காரியத்தையுமே பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஆரம்பிப்போம், பார்த்துக்குவோம் எது வந்தாலும் அப்படிங்கிற மனநிலைக்கு இறங்கிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் காசு வந்து நிச்சயமாக காரியம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்துடும். மாத கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருக்கார். கொஞ்சம் நமக்கு கோபம் அதிகமாக வரும். எப்போவுமே நமக்கு கோபமே வராது, வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே தலை தாண்டி கோபம் வரும். அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும். கட்டுக்கடங்காத கோபம் அப்படிங்கிறது நமக்கு நட்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக எப்பவும் போல் சிந்தித்து செயல்படுங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்ற நேரம் அப்படிங்கிறது வருமானத்தை உயர்த்தி கொடுக்கும், சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். பரம்பரை தொழில் செய்கிறவங்க, இன்றைக்கி பரம்பரை தொழிலுங்கிறது பெருசாக யாரும் செய்யலை. அப்பம் பாட்டம் முப்பாட்டம் செஞ்ச தொழிலை வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் செய்கிறாங்க. அப்போ விவசாயம் சிறக்கும். விவசாயத்தில் 10 ரூபா லாபம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூமிகாரகன் செவ்வாய் அப்படிங்கிறதால இன்னும் 10 ரூபா கூடுதலாகவே கிடைக்கும் ராசிக்குள்ளே இருக்கும்போது. ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் தான் பெரும்பகுதி நாட்கள் இருக்க போகிறார், 20ஆம் தேதி வரைக்கும். அதனால் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம். பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறது, பிள்ளைகளுக்கு சுப சடங்குகள் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதையும் செஞ்சிடலாம். அதுமாரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. சுக்கிர பலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதால. அதேமாரி புதன் பெரும்பகுதி நாட்கள் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகமான புதன் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மாதிரி கொஞ்சம் உறவுகளுக்குள்ள பகை உருவாகவும் பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் மூக்கு மேலே கோபம் வரும்னு, அதை கொஞ்சம் குறைச்சிங்க. மற்றபடி குரு பகவானோட பார்வையால் உங்களுக்கு பலன் இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம்
தொழிலாளிகள் முதலாளிகளாக மாறக்கூடிய யோகா அமைப்பு. சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அதை முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செஞ்சீங்க. முடிஞ்சவங்க ஒரு நாள் இந்த மாதத்துலேயே திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு பகவானை வணங்கிட்டு வந்துடுங்க. அதுதான் நல்லது. அப்படியே இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கிற ராகுவுக்கு ஒரு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகள் சாலையோரத்தில் வசிக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஒரு நல்ல மாற்றமாக இந்த மே மாதம் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.